வணக்கம். இன்னைக்கு நாம ரீசெட்ங்கிற ஒரே ஒரு வார்த்தைய பத்தி பார்க்க போறோம். ஆனா இதுக்குள்ள எவ்வளோ பெரிய குழப்பம் இருக்கு தெரியுமா? உலகம் முழுக்க இந்த ஒரு வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாமாங்க. முதல்ல இத பாருங்க. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ரீசெட்னு ஒரு நியூஸ் ஹெட்லைன். இது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை பத்தினது. யோசிச்சு பாருங்க. ரீசெட்னா நம்ம பொதுவா டெக்னாலஜி இல்லனா பொருளாதாரம் பத்தி தான் யோசிப்போம். ஆனா இங்க ஒரு மிலிட்டரி விஷயத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இதுவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, மிலிட்ரியிலேருந்து இப்போ நேரா எக்கானமிக்கு வருவோம். இங்கேயும் அதே ரீசெட் தான். ஆனா இது வாண்டானா வேற. இது உலக பொருளாதார மன்றம், அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்றோமே, அங்க இருக்கிற பெரிய தலைவர்கள், பெரிய நிறுவனங்களோட சிஓக்கள் எல்லாம் சேர்ந்து முன்வைக்கிற ஒரு குளோபல் எக்கனாமிக் பிளான். இப்போ மூணாவதா ஒரு அர்த்தம், இதுக்கு பொருளாதாரம், ராணுவம் எது கூடயும் சம்பந்தம் இல்ல. இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. அதாவது 2026ல மனிதர்களோட உணர்வு நிலையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட் நடக்க போகுதுன்னு ஒரு கணிப்பு இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் ராணுவ அச்சுறுத்தல், மூணாவதா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. அப்போ இந்த ரீசெட்டுங்கிற வார்த்தைக்கு நிஜமான அர்த்தம்தான் என்ன? வாங்க இந்த மூணு அர்த்தத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு மேஞ்சு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ரொம்பவே பரவலா பேசப்படுற அந்த எக்கனாமிக் ரீசெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் முன்வைக்கிற கிரேட் ரீசெட் திட்டம். இந்த கிரேட் ரீசெட்டோட மைய கருத்தே இந்த பங்குதாரர் முதலாளித்துவம் தான். இது ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனினா அதுக்கு காசு போட்ட ஷேர் ஹோல்டருக்கு மட்டும் லாபம் பார்த்தா பத்தாது. அங்க வேலை செய்யற ஊழியர்கள், பொருள் வாங்குற கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், ஏன் அந்த கம்பெனி இருக்கிற சமூகம்னு எல்லாருக்குமே அது நல்லது செய்யணும். அதான் இதோட அர்த்தம். அப்போ இதுக்கும் இப்போ இருக்கிற முதலாளித்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இருக்கிற சிஸ்டம்ல முக்கியமா ஷார்ட் டேர்ம் லாபத்தை தான் பாப்பாங்க. ஆனா இந்த புது மாடல் லாங் டேர்ம்ல சமூகத்துக்கும் நல்லது செய்யணும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும்னு சொல்லுது. அதாவது போட்டியை விட ஒத்துழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த ஐடியா ஒன்னும் நேத்து திடீர்னு வந்ததில்ல. இத பாருங்க, 1971லயே கிளாஸ் ஷ்வாப் இத பத்தி பேசிட்டாரு. அப்புறம் 2014ல ரீசெட் பட்டனை அழுத்தணும்னு சொல்றாரு. சுவாரஸ்யமா 2019ல கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் பரவனா என்ன ஆகும்னு ஒரு சிமுலேஷன் கூட நடத்துறாங்க. கடைசியா 2020ல நிஜமாவே கோவிட் வந்ததும் அதே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இந்த கிரேட் ரீசெட் திட்டத்தை அதிகாரப்பூர்வமா லான்ச் பண்ணிட்டாங்க. சரி, இந்த ஐடியாவை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வராங்க? அதுக்கு தான் பிளாக்ராக் சிஇஓவோட இந்த கோட் ரொம்ப முக்கியம். அவங்க ESGன்னு ஒரு ஸ்கோர் பயன்படுத்துறாங்க. அதாவது என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். ஒரு கம்பெனி சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு நல்லது செய்யுது, சமூக பொறுப்போட இருக்கான்னு பார்த்து மார்க் போடுவாங்க. மார்க் கம்மியா இருந்தா அந்த கம்பெனிக்கு முதலீடு கிடைக்கிறது கஷ்டமாயிடும். சிம்பிளா சொன்னா பணத்தை வச்சு இந்த மாற்றத்தை கொண்டு வர பாக்குறாங்க. அப்போ இந்த பொருளாதார ரீசெட்டோட முக்கியமான கோல் என்னன்னா, கோவிட் மாதிரி நெருக்கடிக்கு அப்புறம் அரசாங்கங்கள் பொருளாதாரத்தை மீட்க செலவு பண்றாங்க இல்லையா, அந்த பணத்தை நேரா பசுமை திட்டங்களுக்கு, அதாவது சோலார், எலக்ட்ரிக் வாகனங்கள் மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். இதனால பொருளாதாரமும் வளரும், சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் சொல்றாங்க. ஆனா இதுக்கு எதிர்ப்பும் இல்லாம இல்ல. இதோட விமர்சகர்கள் இத கார்ப்பரேட் சோஷியலிசம்னு சொல்றாங்க. அதாவது அரசாங்கத்தோட ஆதரவோட ஒரு சில பெரிய கம்பெனிங்க மட்டும் மார்க்கெட்ட ஆதிக்கம் செலுத்துற ஒரு நிலைமை உருவாகும்னு பயப்படுறாங்க. இது பொதுமக்களோட கட்டுப்பாடு இல்லாம அதிகாரத்தை ஒரு சில பேர்கிட்ட மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு கவலை இருக்கு. சோ இதுல ரெண்டு பக்கத்து வாதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பொருளாதாரம் போதும். இப்ப நாம ரீசெட்ங்கிற வார்த்தையோட ரெண்டாவது அர்த்தத்துக்கு போலாம். இது ஒன் டேர்ம் வேற. இது பவர் பாலிடிக்ஸ் பத்தினது. இந்த கோட்டை கேடுங்க. நாங்க ஒரு ரீசெட் பண்ணிட்டு இருக்கோம். கப்பல்கள்ல இது வரைக்கும் செஞ்சதிலே பெஸ்டான ஆயுதங்களை ஏத்திட்டு இருக்கோம். இது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது. நாம இதுக்கு முன்னாடி சமூக நலன், ஒத்துழைப்புன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இங்க பாருங்க, இந்த ரீசெட் எவ்வளோ அக்ரெசிவா இருக்குன்னு. இங்கே ரீசெட்னா என்ன அர்த்தம்னா, ஈரானோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் தன்னோட ராணுவ பலத்தை காட்டி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. அதாவது பேச்சுவார்த்தையோட ரூல்ஸே மாத்தி அமைக்கிறாரு. நாங்க தான் இங்க பவர்ஃபுல், நாங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும்னு சொல்ற மாதிரி. இது ஒரு பவர் கேம். பொருளாதார கொள்கைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது மூணாவது அர்த்தம். இது ரொம்பவே ஆப்ஸ்ட்ராக்டானது. இது பணம், அதிகாரம் பத்தினது இல்ல. இது மனிதனோட உள்மன மாற்றம், அதாவது கான்ஷியஸ்னஸ் பத்தினது. இது ஒரு ஆன்மீக கணிப்பு. இதன்படி 2026ல ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட உணர்வு நிலையிலையும் ஒரு பெரிய ரீசெட் நடக்க போகுதாம். நாம எல்லாரும் ஒரு உயர்ந்த நிலைக்கு மாறப்போறோம்னு இந்த நம்பிக்கை சொல்லுது. இத புரிஞ்சுக்க 3D vs 5D கான்செப்ட பார்க்கலாம்.
இப்போ நாம இருக்கிறது 3D உணர்வு நிலைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கவனம் எல்லாம் பணம், பொருள், நம்ம ஈகோ மேல தான் இருக்கு. ஆனா இந்த ரீசெட்டுக்கு அப்புறம் நாம 5D உணர்வு நிலைக்கு போவோமா? அங்க அன்பு, ஒற்றுமை, நம்மளோட உண்மையான நோக்கம் என்னங்கிற விழிப்புணர்வுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். இந்த மாற்றம் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றதுக்கு சில அறிகுறிகளையும் சொல்றாங்க. அதாவது மக்களுக்கு அமைதி மேல ஒரு ஈர்ப்பு வருது, உலகத்துல நடக்கிற இயற்கை சீற்றங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்மள தட்டி எழுப்புறதுக்கான வேக் அப் கால்னு சொல்றாங்க. முக்கியமா மக்கள் தங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கூட உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மாற்றங்களை உணர்ந்திருக்கீங்களா? ஆனா இது கூடவே ஒரு எச்சரிக்கையும் வருது. இந்த ஆன்மீக பேச்சாளர் சொல்ற மாதிரி நாம இந்த அறிவு பாதையில, அதாவது விழிப்புணர்வு பாதையில போகலேன்னா ஒரு பெரிய அழிவை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மனித குலத்துக்கு முன்னாடி 2 பாதை இருக்கு. எதை தேர்ந்தெடுக்க போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ இந்த 3 ரீசெட்டையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. அது பொருளாதாரமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இல்ல ஆன்மீகமா இருக்கட்டும். இப்போ இருக்கிற சிஸ்டம் சரியில்லை, ஏதோ உடைஞ்சு போயிருக்கு, ஒரு பெரிய அடிப்படை மாற்றம் தேவைங்கிற ஒரு உணர்வு உலகம் முழுக்க பரவலா இருக்கு. பாத்தீங்களா, ரீசெட்டுங்கிற ஒரே வார்த்தை, ஆனா அதுக்குள்ள எதிர்காலத்தை பத்தி 3 வெவ்வேறு கனவுகள் இருக்கு. இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு வார்த்தையால நம்மளோட உலகத்தையே எப்படியெல்லாம் பார்க்க முடியுதுன்னு இது காட்டுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 3ல எந்த ரீசெட் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது? யோசிச்சு பாருங்க.